அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நன்விடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் உங்களோடு இருக்கிறார். வாழ்க்கையில நல்லா வாழ்றதுக்கு 2 காரியம் முக்கியமா இருக்கு. ஒண்ணு என்னன்னா ஆரோக்கியம். இன்னொன்னு என்னன்னா நல்ல செழுமையான வாழ்வு. இல்லையா? இன்னைக்கு நெறைய பேர்ட்ட காசு இருக்கு, ஆனா சுகம் இல்ல. நெறைய பேர்ட்ட சுகம் இருக்கு, காசு இல்ல. ஆனா ஆண்டவருடைய இருதயத்த பாருங்களேன். சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்ப தேவன் தம்முடைய ஜனங்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அப்ப வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்றாருன்றப்ப அவருடைய இருதயம் தெரியுது. என்னன்னா, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைங்க குறைவுல வாழக்கூடாது, என் பிள்ளைங்க நிறைவுல வாழணும். அதுதான் என்னுடைய சித்தம். அடிமைத்தனத்துல இருக்கிறானுங்க. 400 வருஷம் அடிமைத்தனம், ஒண்ணுமே இல்ல. அடிமைத்தனத்துல ரொம்ப பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இருக்கிறானுங்க. ஆனா அவங்களை புறப்பட பண்ணின போது தேவன் அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். என்னங்க, தங்க ரேட் எங்கேயோ போயிடுச்சுங்க, எட்டாக்கணி ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். உன்னை நான் செல்வத்தினால் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப செழிப்பு கர்த்தருடைய சித்தமா இருக்கு. என்னங்க நீங்க செழிப்பு ஆசீர்வாதம் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் உனக்கு தேவை. ஆமென். அப்ப நல்ல பணம் இருக்குன்றப்ப நம்ம நிறைய பேருக்கு நல்லது செய்ய முடியும் இல்லையா? இன்னைக்கு பணம் நம்மிடத்தில் இல்லாதனால அநேக நல்ல காரியங்களை செய்ய முடியுறது இல்ல. நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு மட்டும் காசு இருந்தா அதை செய்யறேன். ஏன் காசு இல்லையே? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அப்ப பொருளாதார செழிப்பு கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து என்ன போட்டிருக்கு? அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்படின்னா என்னன்னா, நீங்களும் சரி, உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சரி ஆரோக்கியமா இருப்பீங்களா? ஆமென். அப்ப நாம் ஆரோக்கியமாகவும் செழிப்போடும் வாழ்வது கர்த்தருடைய சித்தமா இருக்குது அருமையானவர்களே. எனவே இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையை குறித்த தேவ சித்தத்துல 2 முக்கியமானது என்னன்னா, நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், தெய்வீக ஆரோக்கியமா. அதே நேரத்துல நீங்க செல்வ செழிப்பாக வாழ வேண்டும். இந்த 2லயும் நீங்க நல்லா இருக்கும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். தேவன் உங்களுக்கு சொல்லுவதை செய்யும் பலனும் இருக்கும், ஆற்றலும் இருக்கும். நீங்கள் அவர் சொல்லுவதை செய்து முடிப்பீர்கள். ஆமென். எனவே ஆண்டவர் இன்று உங்களை புறப்பட பண்ணுகிறார். ஒரு புதிய பிரயாணத்திற்கு நேராக புறப்படுகிறீர்கள். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இனி பலவீனப்படுவதில்லை, உன் கோத்திரங்களில் ஒருவரும் பலவீனப்பட்டு போவதில்லை. வியாதி உங்க வீட்டில் இனிமே வரவே வராது. ஆமென். 2வது, நான் உன்னை என்னுடைய நன்மைகளினால் திருப்தி செய்வேன். நீ செழுமையான வாழ்க்கை வாழ்வாய், வளமான வாழ்க்கை வாழ்வாய், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். என் நாமத்தின் மகிமைக்காக நீ இந்த பூமியிலே மலையின் மேல் உள்ள பட்டணமாய் இருப்பாய் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எனவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை பெருகச் செய்கிற தேவன். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.